பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ரொனால்டு வில்சன் ரீகன், அமெரிக்காவின் 40வது அதிபராக இருந்தவர். புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகருமான ரொனால்டு வில்சன் ரீகன் பிறந்த தினம் என்று. இன்னைக்கு ட்ரம்ப்பு இந்த தடவை மறுபடியும் செகண்ட் டைமாக எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறார். அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் டாம்பிகோ நகரில் 1911ஆம் ஆண்டு முதலுலகப் போர் தொடங்குகிற வருஷத்தில் பிறந்திருக்கிறார். பள்ளியில் படிக்கும் போதே கதை கூறுதல், நடித்தல், விளையாட்டு ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். யுரேகா கல்லூரியில் பொருளாதாரம், சமூகவியலில் மேற்படிப்பை முடித்தார். வானொலி நிலையங்களில் பணிபுரிந்தார். விளையாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடித்தார். வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தில் 1937இல் சேர்ந்தார். இவரது நடிப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. 1939ஆம் ஆண்டுக்குள் 19 திரைப்படங்களில் நடித்துவிட்டார். டார்க் விக்டரி, சாண்டா ஃபே ட்ரையல் ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தன. அப்போது இராணுவத்தில் இருந்து அழைப்பு வந்தது. திரையுலக வாழ்வு அந்தஸ்தை தொடர்ந்து இராணுவத்தில் சேர்ந்தார். செகண்ட் லெப்டினன்ட் பதவியை அடைந்தார். மீண்டும் நடிப்புலகத்துக்கு திரும்பியவர் பல படங்கள் நடித்தார். முதல்ல நடிகராக இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து ஆர்மியில் போய் சேர்ந்திருக்காரு. ஆர்மியோட அழைப்பை ஏற்று திருப்பி நடிக்க வந்திருக்கிறாரு. சான் பிரான்சிஸ்கோ போக்குவரத்து துறையில் அதிகாரியாக பணிபுரிந்தார். 1964இல் அரசியலில் நுழைந்தார். பிறந்தது 1911. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து அரசியலில் நுழைகிறார். பொது உடைமை, சோசலிச கொள்கைகள், இன வேறுபாடு ஆகியவற்றை எதிர்த்தார். ஆரம்பத்திலிருந்தே அணு ஆயுத எதிர்ப்புவாதியாக திகழ்ந்தார். தனி மனித உரிமைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இவரது கொள்கை. கலிபோர்னியாவில் மிகவும் பிரபலமானார். அங்கு 2 முறை ஆளுநராக இருந்தார். 1980இல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவருக்கு வயது 69. இதுவரை அமெரிக்க அதிபராக பதவியேற்றவர்களில் இவர்தான் மூத்தவர். அதிபராக இருந்தபோது அமெரிக்க பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இராணுவத்தை விரிவாக்கினார். அமெரிக்காவில் முதலில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தினார். இவரது ஆட்சி காலத்தில் ஈரானிய போர் உள்ளிட்ட பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் நடந்தன. 1981இல் மார்ச் மாதம் இவரை கொல்ல நடந்த முயற்சியில் குண்டடிபட்டு நூலிலையில் தப்பினார். 1984இல் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 2வது முறையாக அதிபரானார். 1980 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு வயது 69. ரிட்டையர்ட் ஆன பிறகு அவருக்கு அதிபர் பதவி கிடைச்சிருக்கு. மறுபடியும் செகண்ட் டைம் 1984 தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற அமெரிக்காவின் உயரிய விருது 2 முறை பெற்றிருக்கிறார். வாஷிங்டன் விமான நிலையம், அமெரிக்க கடற்படை கப்பல், விமானப்படை விமானம் ஆகியவற்றுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தேசிய அருங்காட்சியகத்தில் இவரது வெண்கல சிலை வைக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவரது பிறந்த நாளான பிப்ரவரி 6ஆம் தேதியை இன்றளவும் ரீகன் தினம் என்று கொண்டாடி மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். கலிபோர்னியா மாநில மக்கள். ஊடகங்கள், இராணுவம் என பல துறைகளில் பணியாற்றி நாட்டின் அதிபராக உயர்ந்து அனைத்து துறைகளிலும் திறம்பட செயல்பட்டார் ரொனால்டு ரீகன். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த வருஷத்தில் 93வது வயசில் மறைந்து விடுகிறார். 100 வருஷம் பக்கத்தில் இருந்திருக்காரப்பா சாமி. விடாமுயற்சி இருந்தால் ரிட்டையர்ட் ஆன பிறகும் நம்ம ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச பதவிகள் அடைய முடியும். விடாமுயற்சி, கல்வி, படிப்பு, திறமை இருந்தால் உங்களை ஒருபோதும் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இது என்னுடைய கருத்து. இதுதான் உண்மை. நான் அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு படியாக ஏறிக்கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் டாம்பிகோ நகரில் 1911இல் பிறந்தவர். 1930ஆம் ஆண்டுக்குள் 19 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். 11, 21, 31, 41 கிட்டத்தட்ட 30 வயசு ஆகக்குள்ளேயே 19 படத்தில் நடிச்சிருக்கிறார். 1964 அரசியலில் நுழைகிறார். 50 வருஷத்தில், 45 வருஷத்தில் 2 முறை கலிபோர்னியாவில் ஆளுநராக இருந்திருக்கிறார், கவர்னராக இருந்திருக்கிறார். அதுக்கடுத்து 1980 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு 69 வயசில். அதுக்கடுத்து 1984 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1981 இவரை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டு குண்டடிபட்டு தப்பிச்சிடுறாரு. இவரது பிறந்த நாளான பிப்ரவரி 6ஆம் தேதியை இன்றளவும் ரீகன் தினம் அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த வருஷத்தில் 93வது வயசில் இறந்துடுறார். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழறிஞரை பார்க்க இருக்கிறோம்.
தமிழறிஞர் பன்மொழி வித்தகர், அவரை பார்ப்போம். பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வியாழக்கிழமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.